ஜோசியம். ஒரு தாட்டி இந்த ராதே பண்டித் பயப்படுத்திட்டார்ப்பா நம்மளை. இன்னொன்று ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் போஸ்ட், தட் இஸ் ஒரு சீஃப் செக்ரட்டரி லெவல் கொண்டு போய் உட்கார வச்சுட்டார் அவரை. ஸோ அவர் ராதே பண்டித் பார்த்துருக்காரு. நம்மளுக்கு நல்லா நாளை பிறந்துருச்சு கவர்மெண்ட்டு, ஆனால் பெரிய அந்தஸ்து இல்லை, சிஎம்க்கு அடுத்தது வந்துடுவார் போல இருக்கு. ஒரு தமிழ்நாடு சிஎம்க்கு அடுத்ததுன்னா என்ன நினச்சி பாருங்க. நம்மளுக்கு நல்ல நேரம் பிறந்துருச்சுன்னு பார்த்துருக்கான் மனுஷன். டக்குன்ட்டு அடுத்த நாள் ஆர்டர் ரிவோக், வேலை போயிடுச்சு. என்ன இது ஜோதிடத்துக்கு இது கூட தெரியலையா? இவ்வளோ பெரிய அவமானம் வருமே. சந்திரன், சுக்கிரன், ராகு, கேத்து அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கலையா உனக்கு ஜோதிடர்? பாஸ் தெளிவாக இருங்க. ரொம்ப ரொம்ப என் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். நான் பெரிய பெரிய ஆளுங்களை எதிர்த்துட்டேன். கார்பரேட்ஸு, ஜக்கி மாதிரி ஆளுங்க, சுவாமி நித்யாலாம் அடித்து துவச்சி அமைச்சதெல்லாம் நம்மளுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. கார்பரேட்ஸு, கெம்பிளாஸ்ட்டு, ஜிண்டலு, மால்கோ தம்சம் பண்ணியாச்சு. இப்போ ரீசெண்டாக அண்ணாமலை மேலே 3 கேஸு. ஸோ கண்டினியூஸாக அந்த வெற்றி இருக்குல்ல, ஒரே ஒரு இதில் தான் வருது. இயற்கை நம்பிக்கை, இயற்கைக்கு படுற பாடு. மரம் நடுறேன், மரத்தை காப்பாற்றுறேன். காடை உருவாக்குறேன், காடை காப்பாற்றுறேன். ஏரி உருவாக்குறேன், ஏரிகளை காப்பாற்றுறேன். முடிஞ்சளவுக்கு நிறையா காப்பாற்ற வேண்டியது இருக்குது, முடிஞ்சளவுக்கு. ஸோ இது மட்டும்தான் உங்களை பவர்ஃபுல் ஆக்கும். இது மட்டும்தான் உங்களை பவர்ஃபுல் ஆக்கும். வேறு எதுவும் ஆக்கிறதுக்கு வேறு எதுக்கும் சக்தி கிடையாது. மனித உருவாக்குனது எதுக்கும் சக்தி கிடையாது. எழுதி கொள்ளுங்கள்.